இந்த விடியல் ஆட்சிக்கு நான் ஓட்டு போடலை. நான் ஓட்டு போட்டவங்கள நானும் ஒருத்தன். இந்த விடியல் ஆட்சியில் நீங்கள் சொன்ன ப்ராமிஸை நீங்கள் நிறைவேற்றலை. அண்ட் ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரியுது நீங்கள் எதையுமே நிறைவேற்றலை. இந்த 24 விக்டிம்ஸோடைய ஃபேமிலிக்கும் இன்றைக்கி லீகல் பேட்டலில் நாங்கள் டேக் ஓவர் பண்ணியிருக்கோம். எங்கள் தலைவர் பர்சனலாக சொல்லியிருக்காரு, அவர் உன்னை தொட்டால் விடவே மாட்டார், அவரை மாதிரி நீங்கள் அழுத்தமான ஆளை பார்க்கவே முடியாது. ஸோ இந்த 24 பேருடைய வாழ்க்கையில் ஒரு நாள் இந்த லீகல் பேட்டில் ஒரு நாள் ஜஸ்டிஸ் வரும்ல, தீர்ப்பு வரும்ல, அன்றைக்கி நம்ம மறுபடியும் பேசுவோம். மார்க் மை வேர்ட்ஸ், அன்னையிலேருந்து இந்த போலீஸ் ரிஃபார்மேஷன் மாறிடும், அன்னையிலேருந்து இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் மாறிடும். இப்போ இதை நினச்சிருந்தா முதலமைச்சரே பண்ணிருக்காங்க. என்ன பண்ண போறாரு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியும்? சொல்ல முடியாது, ஏன்னா அது லீகல் பேட்டில். அவங்களுக்கு தேவைப்படுற ஃபினான்ஷியல் சப்போர்ட், லீகல் சப்போர்ட் எல்லாத்தையுமே பண்ணுவோம். பட் எங்களுடைய எய்ம் இந்த 24 கேஸ்லையும் ஒரு நாள் ஜட்மெண்ட் வரும். அந்த ஜட்மெண்ட் இந்த விக்டிம்ஸ்க்கு நான் இன்னும் எளிமையாக சொல்கிறேன். எங்களுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ராதவ் அர்ஜுன் அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட ஃபேமிலி கிட்ட நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். தலைவர் பார்த்தார், உடஞ்சு போயிட்டார், பொதுச் செயலாளர் எமோஷனல் ஆகிட்டாங்க, எல்லாம் நல்ல குளிஞ்சு போனப்போ நீங்கள் ஒரு வார்த்தை பேசுங்கன்னப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார், மேஜராக நாங்கள் ஏன் இந்த கேஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த குழந்தைங்களாம் என்ன பாவம் பண்ணுச்சு, அங்கே குட்டி குட்டி குழந்தைகள் இருந்தாங்க. இந்த குழந்தை வளரும் போது என்ன சொல்லுவாங்க, கஞ்சா வியாபாரியோடைய பொண்ணும்பாங்க, செயின் சங்கிலி பருப்பு செஞ்சு செத்து போனவருடைய பையன்பாங்க. இந்த அவப்பேர்லேருந்து அந்த குழந்தையை காப்பாற்றணும், இதான் சரி. ஓகே, நீங்கள் இந்த தவழ்கிற குழந்தை கடைசி மூச்சு வரைக்கும் கஞ்சா வியாபாரி பையனாவே சாகணுமா? அது பொய். ஒரு சிஎஸ்ஆரை காட்ட சொல்லுங்கள், ஒரு எஃப்ஐஆரை காட்ட சொல்லுங்கள். நிக்கிதான் அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட்டை காட்ட சொல்லுங்கள். சிஎஸ்ஆர் இல்லாமல், எஃப்ஐஆர் இல்லாமல், எந்த கிரைம் ஷீட்டு போடாமல் எப்படி எஸ்ஐடி போட்டான்? போட சொன்னது யார்? எந்த ஐஏஎஸ் பேசினா? இன்னும் நிக்கிதா வெளியில் சுற்றுறாங்க பிரதர்.